அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்ஸ் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பர்ல இருந்து நம்ம பார்ட் A கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இசட் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 5 யூனிட் இருக்கிற சிலபஸ் இது. ஃபைண்ட் எல் ஆஃப் இ பவர் 2t பிளஸ் 3e பவர் மைனஸ் 5t. இப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு, இங்கே அடிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஃபங்க்ஷனோட கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருக்கு. இப்படி இருந்தால் நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி தனித்தனியாக லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எழுதும்பொழுது ஆக்சுவலாக நீங்கள் அந்த கொஷின் எழுதிக்கணும். நீங்கள் எல் ஆஃப் இ பவர் 2t ப்ளஸ் 3 டைம்ஸ் இ பவர் மைனஸ் 5t ஈக்குவல் டு அடிஷன் இருக்கிறதுனால அடிஷன் ஆஃப் 2 லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ எல் ஆஃப் இ பவர் 2t ப்ளஸ் இங்கே எழுதும்போது கான்செப்ட் ப்ராடக்ட்ல இருக்குது, அந்த லேப்லாஸ் ஆப்ரேட்டர் விட்டு வெளியே எடுத்துட்டு மீதிக்கு நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டால் போதும். ஓகே, இப்போ இங்கே எல் ஆஃப் இ பவர் 2t இருக்குது, இன்னொன்று எல் ஆஃப் இ பவர் மைனஸ் 5t இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா எல் ஆஃப் இ பவர் ஏடி. ஓகே, இங்கே லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் டி இருக்கும், கிடைக்கிற ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் கிடைக்கும். ஓகேவா, டியோட கோஎஃபிஷியன்ட் ஏவா இருந்துச்சுன்னா இதனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 1/s மைனஸ் ஏ. டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கண்டிப்பாக டி வராது. ஓகே, இது எல் ஆஃப் இ பவர் ப்ளஸ் ஏடி. இதுவே எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடியாக இருந்துச்சுன்னா டியோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஏ எக்ஸ்பொனென்ஷியல், அப்போ 1/s ப்ளஸ் ஏ. இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் இ பவர் 2t, அப்போ 1/s ப்ளஸ் 2னா இங்கே மைனஸ் 2 வந்துடும், ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே மைனஸ் 5 இருக்குது எக்ஸ்பொனென்ஷியலில் 1/s ப்ளஸ் 5. நாம் எழுதுறதா இருந்தால் 1/s மைனஸ் 2 ப்ளஸ் 3/s ப்ளஸ் 5. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்ச பிறகு கிடைக்கிற ஆன்சரில் டீயே இருக்காது. இதை தான் நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் போகலாமா? ஃபைண்ட் எல் ஆஃப் சைன் ஹெச் 6t ப்ளஸ் காஸ் டி. ஒன்று ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். முதல்ல இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ எல் ஆஃப் ஒன்று ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், இன்னொன்று ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்னா ஒன்று சைன் இருக்கும், இன்னொன்று காஸ் இருக்கும். எல் ஆஃப் சைன் ஏடின்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், அதே போல் எல் ஆஃப் காஸ் ஏடின்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம டைரக்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. எல் ஆஃப் சைன் ஏடி அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா a/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்றதால டினாமினேட்டரில் ப்ளஸ் வரணும். காசுக்கும் அந்த சேம் டினாமினேட்டர் தான் வரும். இது காஸ் ஏடி, இதுவும் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அப்போ டினாமினேட்டர் நமக்கு என்ன வரணும்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் வரும். சைனோ காசும் ரெண்டுத்துக்குமே எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஆனால் காசுன்றதால எஸ் பைன்னு வரணும். இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இப்போ ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் இங்கே ஹெச் இருக்கும் உங்களுக்கு, எல் ஆஃப் சைன் ஹெச் ஏடி. அப்போ இந்த ஹைப்பர்பாலிக் வரும்பொழுது டினாமினேட்டர் மட்டும் மாறும். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் நமக்கு என்னவா மாறும்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ சைன் இருக்கிறதுனால ஏ பை ஹெச்ன்றது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன், அப்போ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அதே போல் எல் ஆஃப் காஸ் ஹெச் ஏடி, காசுனாலே நியூமினேட்டர் எஸ் வரணும். ஹெச் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா விட்டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். எப்பவுமே படிக்கும்போது இந்த நாளத்தை நம்ம செட்டாக படிச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கொஷனில் இருக்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், அப்போ எல் ஆஃப் sin h 6t plus cos t. ஓகே, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இங்கே இருக்கிறது. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அகெயின் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். இப்போ அடிஷன் ஆஃப் 2 லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக நம்ம எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் sin h 6t ப்ளஸ் எல் ஆஃப் காஸ் டி. ஓகே, சைன் வந்தாலும் நியூமினேட்டர் ஏ பைன்னு வரணும். அப்போ ஏன்றது இங்கே என்னது 60, 6 தான் ஏ. அப்போ 6 பை ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனால எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏன்றது இங்கே 6 ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஆஃப் காஸ் டி. காசுன்னு வந்தாலே நியூமினேட்டர் எஸ் வரணும் பை காஸ், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே டியோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 1 ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் எஃப் ஆஃப் எஸ். அப்போ 6/s ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர்னா 36 எழுதலாம், ப்ளஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதலாம். இவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? டினாமினேட்டர் பாருங்கள், எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இது வரும்போது எல் இன்வர்ஸ் ஆஃப்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அப்போ டினாமினேட்டர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருந்தாலே ஒன்று சைன் ஏடி இல்லை காஸ் ஏடியாக இருக்கணும். நியூமினேட்டரில் எஸ் இருந்தால் தான் காஸ் ஏடி, நியூமினேட்டரில் எஸ் இல்லைன்னா அப்போ சைன் ஏடி.
அப்போ ஏ மிஸ் ஆகுதுன்னா 1/aன்ட்டு வரும். அப்போது நம்ம இதுலேருந்து எல் இன்வர்ஸ் ஆஃப் இதுலேருந்து நான் கொண்டு வரேன் எல் இன்வர்ஸ் ஆஃப் a/s² + a² இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்னா sin at. இப்போ இந்த a இல்லை அப்படின்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + a²னா எப்படி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு கான்செப்ட் ப்ராடக்ட்ல தான் வெளியே எடுக்கலாமோ இன்வர்ஸ்லேயே அதே போல் ஏ வெளியே எடுக்கலாம். அப்போ எடுக்கும்போது இங்கே 1/aன்னு வந்துடும். அப்போ இதுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் sin at / a. ஓகே, எஸ்ஸை வந்து இந்த மாதிரி டிவிஷனில் கொண்டு வர முடியாது. எஸ் வந்து இங்கே நமக்கு பெராமீட்டர் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வெளியே எடுக்க முடியும். ஓகே, அப்போ செகண்ட் ஒன் நம்ம எங்கே பண்ணிக்கலாம். அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s⁻n+1 இருந்துச்சுன்னா இது இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது செகண்ட் யூனிட் ஆக்சுவலாக. அப்போ இங்கே 1/s பவர் என்ன இருக்கோ அதில் 1 குறைச்சி வரணும். இங்கே s பவர் n+1 இருக்குது, அதில் 1 குறைஞ்சா t⁻n/n⁴. இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எப்படி அடிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருந்தால் தனித்தனியாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறோமோ அதே போல் தான் இங்கேயும். ஓகே, ஸோ அப்போ நம்ம எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + 1/s² + 4ல் நம்ம எழுதும்போது எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + 4. ஓகே, இப்போ எல் இன்வர்ஸ்க்குள்ள 1/s பவர் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ எழுதும்போது இது நம்ம t⁻1/1 எழுதலாமா ப்ளஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + 4. 4 நம்ம 2² எழுதலாம். டினாமினேட்டரில் s² + a²னா ஒன்று sin at இல்லை cos atன்னு வரணும். நியூமினேட்டரில் s இருந்தால் மட்டும் தான் காசு, அது s இல்லைன்னா அப்போ சைன் தான். ஓகே, இங்கே 4 வந்து 2² எழுதலாம் இல்லையா. அப்போது இது sin 2t / 2. t⁻1னா 1 / 1 is 1 தான். அப்போ t/1னா t மட்டும் எழுதுனா போதும் இல்லையா. எப்படி நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிற ஆன்சர் f(s)ன்னு எழுதுறோமோ அந்த மாதிரி இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம கிடைக்கிற ஆன்சர் ஸ்மால் f(t). அப்போது f(t) = t + sin 2t / 2. அவ்வளோதான் இதனோட ஆன்சர். அகைன் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-3 நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தோம் இல்லையா. எல் ஆஃப் e பவர் + at இருந்துச்சுன்னா நமக்கு வரும்போது 1/s-a வரும். அப்போ இந்த எல் இந்த பக்கம் வந்துன்னா எல் இன்வர்ஸ் வரும். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-a பார்த்தோம்னா e பவர் + at நம்ம சொல்லணும். ஓகே, இந்த 1/sக்கு நம்ம இப்போ தான் இந்த t பவர் பார்த்தோம் இல்லையா. எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s⁻n+1னா t-யோட பவர் வரும்போது ஒன்று குறைஞ்சி வரும், t⁻n/n⁴. அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-னா s-ஓட பவர் 1, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ t⁻0/0 t⁻01 0 ஸோ ஆன்சர் 1. இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-ஓட ஆன்சர் 1 நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கேயும் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டு இன்வர்ஸாக பிரித்து எழுதலாம். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-3 ப்ளஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s. எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-a e பவர் -3னா +3tன்னு வந்துடும். அப்போ e பவர் 3t 1/s. எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-ஓட ஆன்சர் 1. அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் f(t)ன்னு அர்த்தம். ஆக்சுவலாக எங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கொடுத்துருக்கிறத எழுதிக்கோங்க. f(t) = 1 + e பவர் 3tன்னு எழுதுறேன். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா. Find L inverse of 1/s + 1 the whole square + 1². அப்போ இது நம்ம பார்க்கும்போது L² / 1/s² + a² டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 1 வந்து 1² எழுதலாம். ஆனால் இங்கே நமக்கு மட்டும் வெறுமனே s மட்டும் தான் இருக்கணும், இங்கே s + 1 இருக்குது. அப்போ ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ L inverse of 1/s + 1 the whole square + 1. இங்கே +1னா இங்கே இது மட்டும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s-3னா e பவர் +3tன்னு பண்ணோம் இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் 1/s + 1 the whole square இருக்குது. வெறும் s வரணும்னா s + 1ன்னு எடுக்கும்போது e பவர் -t. இது எடுத்துட்ட பிறகு எல் இன்வர்ஸ்குள்ளே மீதி இருக்கு இல்லையா, s + 1க்கு பதிலாக sன்னு நம்ம போடணும். அப்போ இந்த 1 வந்து 1² எழுதுறோம். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். லாப்லாஸில் இருக்கிற மாதிரி இன்வர்ஸில் இருக்கிற ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு வேணும்னா ஓகே. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும்போது e பவர் at விட்டுட்டு L ஆஃப் f(t)னா f(s), அதில் s-க்கு பதிலாக s-a போடுவோம். இன்வர்ஸில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே s-a பார்த்தோன்னா -a e பவர் +8 ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு மீதி இருக்கிறது L இன்வர்ஸ் ஆஃப் f(s). அப்போ L இன்வர்ஸ் ஆஃப் f(s)னா f(t). ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே,
ரைட். ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். எஸ் ப்ளஸ் ஒன்றுனா இ பவர் மைனஸ் டீன்ட்டு ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு எஸ் ப்ளஸ் ஒன்று நமக்கு எஸ்ன்னு ஆகிடும். அப்போ 1/s² + 1². s² + a²னாலே டினாமினேட்டர் இருந்தால் சைனோ இல்லை காசோ வரணும். நியூமினேட்டரில் எஸ் இருந்தால் தான் காஸ், இங்கே நியூமினேட்டரில் எஸ் இல்லை, அப்போ அது சைன் தான். இங்கே ஏ வந்து 1, அப்போ sin t/1, அப்போ வெறும் sin t மட்டும் சொன்னால் போதும் இல்லையா? அப்போ இதனோட ஆன்சர் e பவர் மைனஸ் டி இன்ட்டு sin t. அப்போ கிடைச்சிருக்கிற ஆன்சர் தான் f of t. இன்வெர்ஸ்னாலே நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் t கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் இது 3rd யூனிட்ல இருக்குது, ஃபோரியர் சீரீஸ்ல இருக்குது. பிக் அவுட் த ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்குறாங்க. x² sin x 1 + x e பவர் x. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எது ஈவன் எழுதிடலாம். ஆக்சுவலாக நம்ம ஈவன் ஃபங்க்ஷனை எப்படி செக் பண்ணுவோன்னா, இஃப் f of minus x equal to f of x, அதாவது கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா தென் f of x is an even function. அப்போ இதுவே f of x இல்லாமல் மைனஸ் f of x வந்துச்சுன்னா odd function. அப்போ ப்ளஸ் f of x இல்லை மைனஸ் f of x இல்லாமல் வேறு ஏதோ வந்துச்சுன்னா அது neither even nor odd function. அப்போ எல்லாமே ஈவன் ஆடுன்னு பிரிக்க முடியாது. ஈவனும் இருக்கலாம், ஆடும் இருக்கலாம், ஈவன் இல்லாமல் ஆட் இல்லாமையும் ஃபங்க்ஷன் இருக்கலாம். 3 விதமாக இருக்குது. ஓகே, இப்போ இங்கே x² இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து நான் f1 of xன்னு எடுத்துகிறேன், உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுகிறேன். இங்கே டேரெக்டாகவே பார்த்தோன்னா இங்கே x² மைனஸ் x தான் ஹோல் ஸ்கொயர் தான், ப்ளஸ் x² சேமாக இருக்கும், மீதி எதுவுமே அந்த மாதிரி இருக்காது. நான் f1 வந்து x² எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ f1 of மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். மைனஸ் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னால ப்ளஸ் x². ஸோ f1 of மைனஸ் எக்ஸும் f1 of xும் சேமாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் x² இஸ் an ஈவன் ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷனை நம்ம f2 of xன்னு எடுத்துக்கிறேன். f2 of x வந்து sin x. ஓகே, அப்போ f2 of மைனஸ் எக்ஸை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ sin of மைனஸ் எக்ஸ். sin of மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ இது எப்படி இருக்குது? மைனஸ் f2 of xன்னு இருக்குது. அப்போது f2 of மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் f2 of xனா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இனி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், sin xனாலே அது ஆட் ஃபங்க்ஷன். sin x இஸ் an ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னா உங்களுக்கு தெரியுன்றதுக்கு நான் எலாபரேட்டாக எழுதுகிறேன். நீங்கள் எது ஈவன் ஃபங்க்ஷனோ அதை மட்டும் சொன்னால் போதும். ஓகே, f3 of x ஈக்குவல் டு 1 + xன்னு எடுத்துக்கிறேன். அப்போது f3 of மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சா 1 - x. இது மைனஸ் ஆஃப் f3 of xும் கிடையாது, இல்லை f3 of xும் கிடையாது. அப்போது இது எதுவுமே இல்லை. அப்போ இது நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். f4 of x, the fourth function என்ன இருக்குது? e பவர் x இருக்குது இல்லையா? நான் இது e பவர் xன்னு எடுத்துக்கிறேன். இதில் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். e பவர் மைனஸ் எக்ஸ். e பவர் மைனஸ் எக்ஸ்னால் 1/e பவர் x. ரெண்டும் சேம் கிடையாது, மைனஸும் கிடையாது. இதுவும் நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ எது ஈவன் ஃபங்க்ஷன் பிக் அவுட் த ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்னால் x² மட்டும் தான் ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் இது மட்டும் எழுதினாவே போதும். x² இஸ் an ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா வேறு ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் இல்லையா? அதனால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதே போல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் இது ரெண்டு மட்டும் தான் ஈவன் ஃபங்க்ஷன், இது எல்லாமே ஆட் ஃபங்க்ஷன். ஆனால் ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஸ்கொயர் இருந்தால் அது ஈவன் ஆகிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஸ்டேட் டிரிச்லெட் கண்டிஷன் ஃபார் எ ஃபங்க்ஷன் டு பி எக்ஸ்பேண்டட் as a ஃபோரியர் சீரீஸ். இதை நீங்கள் ஒரு ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோரியர் சீரீஸு ஒரு ஃபங்க்ஷனும் ஃபோரியர் சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃபோரியர் சீரீஸில் என்ன பண்ணுவீங்க? f of x equal to a0 plus summation n equal to 1 to infinity an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin nx. இதுதான் ஃபோரியர் சீரீஸ். எல்லா ஃபங்க்ஷனும் இது மாதிரி ஃபோரியர் சீரீஸாக எழுத முடியாது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஃபோரியர் சீரீஸாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரிச்லெட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அந்த 3 கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது 3 தான் டிரிச்லெட் கண்டிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம f of x நேம் பண்ணியிருக்கோம். The function f of x is periodic with period 2π and bounded in c to c plus 2π. அதாவது இது பீரியாடிக்னு சொல்லும்போது ஒரு ரொட்டேஷனாக நடக்குது. இப்போது 1 டேன்னு சொல்லும்போது 24 hours. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு டே அண்ட் நைட் மாறி மாறி வர்றது. ஸோ நம்ம 24 தான் நமக்கு ஒரு பீரியட்ன்ற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ சைன் ஃபங்க்ஷனோட பீரியட் 2π, காஸ் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து 2π, இந்த மாதிரி இருக்குது.
ரைட் சைன் ஃபங்க்ஷனோட பீரியட் 2π அது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஏன்னா 2πக்கு அப்புறம் sin ஆஃப் 360 + θனா திருப்பி sin θவே வந்துடும். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அப்புறம் திருப்பி வருது உங்களுக்கு. ஓகே ஓகே இங்கே ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? த ஃபங்க்ஷன் f of x is periodic with period 2π and bounded in c to c plus 2π. ஜென்ரலாக நம்ம ஃபோரியர் சீரிஸ் எழுதும்போது c to c plus 2π தான் சொல்லுவோம். சிக்கு 0 போடும்போது தான் 0 to 2π நம்ம சொல்லுவோம். அப்போ பீரியாடிக் வித் பீரியட் 2π இருக்கணும். எல்லாமே இந்த சேம் இன்டர்வல் தான் சொல்லுவோம். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா f of x is piecewise continuous with a finite number of discontinuous. அதாவது த்ரூ அவுட் ஃபுல்லாக ஒரே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபைனைட் டைம் டிஸ்கண்டினியூஸாக இருக்கலாம். அதுதான் piecewise continuous with finite number of discontinuous in the same interval c to c plus 2π. இன்னும் மூணாவது கண்டிஷன் என்னன்னா f of x has at most a finite number of maxima and minima in c to c plus 2π. c to c plus 2πல எத்தனை மேக்ஸிமா மினிமா இருக்குன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா மினிமா தான் இருக்கும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா மினிமா இருக்காது. இந்த மூணு கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? டிரிச்லெட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது what is the value of Fourier constant an when odd function f of x is expanded in -π to π. இங்கே நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு இன்டகிரல் -a to a f of x dx இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்து 0. எப்போ 0னா if f of x is odd, is an odd function. ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த சிமெட்ரிக் இன்டர்வல் -a to +a இருக்கும்போது 0 ஆகிடும். இதுவே ஈவனாக இருந்துச்சுன்னா இஃப் f of x is an even ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த இன்டர்வல் -a to a சிமெட்ரிக் இன்டர்வலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா twice integral 0 to a f of x dxன்னு ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ஜென்ரலாக ஏனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா -π to πனா இங்கே பீரியட் வந்து π -π சொல்லும்போது 2π தான். பீரியட் 2πன்னு சொல்லும்போது நமக்கு ஏனுக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலா எழுதுவோம்? an = 1/π இன்டகிரல், இதுதான் லிமிட் இல்லையா, -π to π f of x இன்ட்டு ஏன் வரும்போது cos nx dx நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ cos nxன்றது என்ன ஃபங்க்ஷன்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் இல்லையா, சைன் ஆட் ஃபங்க்ஷன் மாதிரி cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இது cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். f of x பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் இன்ட்டு ஈவன் சொல்லும்போது இது ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஓகே, ஒரு சிமெட்ரிக் இன்டர்வலில் இது ஆட் ஃபங்க்ஷனாக தான் இதோட இன்டர்வல் வேல்யூ 0. அப்போ an வந்து 0. ஏஎன்னும் 0வாக இருக்கும், அதே போல் a0ம் 0வாக இருக்கும். bn மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆட் ஃபங்க்ஷனில் 2/π இன்டகரல் 0 to π f of x sin nx dx இருக்கும். ஏன்னா f of x வந்து அங்கே ஆடு, sin ஆட் இன்ட்டு ஆட் ஈவன் ஆகிடும். அதனால் ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த ரிசல்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா -π to π வரும்போது ஏஎன்னும் 0 a0ம் 0. ஓகே, நீங்கள் டேரெக்டாக இது மட்டும் எதுனா கூட போதும் இல்லைன்னா. அடுத்து டிஃபைன் இன்ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ரைட் இன்வெர்ஸ் ஃபார்முலா ஆல்சோ. அதாவது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா கேட்குறாங்க, அதனோட இன்வெர்ஸ் ஃபார்முலாவே நம்ம எழுத சொல்கிறாங்க. எப்படி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி இங்கே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அப்போது இங்கே நம்ம எப்படி எழுதுவோம்னா த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x, the Fourier transform of f of x is, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லும்போது கேபிட்டல் F நம்ம எழுதுவோம். கேபிட்டல் F of ஸ்மால் f of x ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் அப்படின்னா 1/, நம்ம ஃபோரியர் சீரீஸ்லேருந்து 1/π வரும் இல்லையா, இங்கே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் வரும்போது 1/√2π, ரூட்டுக்குள்ளே 2π இருக்குது. ஓகே, இங்கே இன்டகிரல் -∞ to ∞. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்மால் f of x இருக்குது. அங்கே இங்கே f of x வரணும். f of x e⁻isx dx, எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் இருக்கும். அப்போ f of s அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x. இதே போல் இன்வெர்ஸும் இருக்குது. ஸோ த இன்வெர்ஸ் ஃபோரியர் transform of ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து f of x கண்டுபிடிக்கிறோம். அப்போ இன்வெர்ஸ் வந்து f of s கண்டுபிடிக்கிறோம். அப்போ கேபிட்டல் F of s, ஸ்மால் s is
இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ், இங்கே ஸ்மால் எஃப் ஆஃப் எஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். அதை நம்ம ஃபார்முலாவாக இங்கே எழுதலாமா? அப்போ இங்கே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று இல்லையா? அப்போ இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லும் போது எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இங்கே 1/√2 பை தான் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி தான் வரும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்ததால எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும். இங்கே எஃப் ஆஃப் எஸ் இருக்குது, அப்போ எஃப் ஆஃப் எஸ் எழுத போகிறோம். அடுத்தது இங்கே இ பவர் ஐஎஸ்எக்ஸ், இங்கே வரும்போது இன்வெர்ஸில் இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ். இங்கே எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம், இங்கே எஸ்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த சம் வரும்போது இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின், ஸ்டேட் த ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் which is piecewise continuous in every finite interval in minus infinity to infinity and is absolutely integrable in minus infinity to infinity. இந்த piecewise continuous absolutely integral இதெல்லாம் நீங்கள் தேர்ட் இயரில் ரியல் அனாலிசிஸில் படிப்பீங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு இது ஒரு வேர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, absolutely integrable அப்படின்னா என்ன அர்த்தம்னா integral minus infinity to infinity. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த இன்டெக்ரண்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும் dx. அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம அப்சல்யூட்லி இன்டெக்ரபிள் நம்ம சொல்கிறோம். ஓகே, இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன இருக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பீஸ்வைஸ் கண்டினியூஸ் இன் எவ்ரி ஃபைனட் இன்டர்வல் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி அண்ட் அப்சல்யூட்லி இன்டெக்ரபிள் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி can be expressed as an integral small f of x equal to 1/pi double integral வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் 0 to infinity, அடுத்தது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி காஸ் எஸ் டைம்ஸ் டி மைனஸ் எக்ஸ் டிடி. அப்போ ஃபஸ்ட்டு டீயை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணுறோம், டீக்கான லிமிட் தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அடுத்தது எஸ்ஸை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணுறோம், எஸ்ஸுக்கான லிமிட் தான் 0 to infinity. இதுதான் ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம். அடுத்து ஃபைண்ட் இசட் ஆஃப் ஏ பவர் கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் என்னென்னா இசட் ஆஃப் எஃப் ஆஃப் என், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன இருந்துச்சுன்னா நம்ம இங்கே எழுதும்போது சமேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity, இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை எழுதுவோம், இன்ட்டு இசட் பவர் மைனஸ் என்னன்னு எழுதுவோம். இந்த ஸ்மால் இசட் ரைட் சைடில் வர்றது. இங்கே நமக்கு கேல இருக்கிறதுனால இந்த இந்த ஃபங்க்ஷன் இந்த டெஃபினேஷனே கேக்கு எழுதலாம். அப்போ இசட் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு summation k equal to 0 to infinity f of k into z power minus k. So பண்ணலாமா? அப்போ summation k equal to 0 to infinity f of k என்றது a power k into z power minus k. இதை ரெண்டத்தையும் கம்பைன் பண்ண நம்ம எப்படி எழுதலாம்? k equal to 0 to infinity a into z power minus 1 the whole power k ன்னு எழுதலாம். மைனஸ் கேனா மைனஸ் 1 into k எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே, இப்போ இந்த சமேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக 0, எனிதிங் பவர் 0னா 1 ஆகிடும். சமேஷன்றதால ப்ளஸ் கேக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஏ இசட் பவர் மைனஸ் 1 த ஹோல் பவர் 1ன்னு வரப்போகுது. த ஹோல் பவர் 1நால சேம் திங், அதனால் நான் எழுதலை. சமேஷன்றதால ப்ளஸ் அடுத்து கேக்கு பதிலாக 2 கொடுக்க போகிறோம். ஏ இசட் பவர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா இந்த பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இல்லை ஃபோரியர் சீரீஸில் ஏற்கனவே உங்களுக்கு நான் சம்மில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1 இருக்கும் பொழுது இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸாக ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இஃப் mod x வந்து லெஸ் தேன் 1. ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், 1 + எக்ஸுக்கு பதிலாக இது இருக்குது, எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லையா? அப்போ 1 - x த ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதலாம் இல்லையா? இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? இசட் ஆஃப் எஃப் ஆஃப் கே இருக்குது ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? 1 - அப்போ ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இசட் பவர் மைனஸ் 1. ஓகே, ஸோ ஏ இசட் பவர் மைனஸ் 1 த ஹோல் பவர் மைனஸ் 1. ஓகேவா? இங்கே இந்த கண்டிஷன் பிரகாரம் இஃப் இங்கே mod x லெஸ் தென் 1னா இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ இசட் பவர் மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் 1. இப்போ என்ன பண்ணலாம்? இது நம்ம இசட் பவர் மைனஸ் 1னா 1/zன்னு எழுதலாமா? அப்போ இது a/z ஆகுமா? 1 - a/z த ஹோல் பவர் மைனஸ் 1. இஃப் இங்கே அதே போல் நம்ம எழுதுகிறோம் மாடுலஸ் ஆஃப் a/z இஸ் லெஸ் தென் 1. ஓகே, இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா? எடுத்திங்கன்னா
z minus a by z the whole power minus 1. அப்போ இங்கே வரும்போது if டிவிஷனில் மாடுலஸ் இருந்தால் தனித்தனியாக கொடுக்கலாம், ப்ராடக்ட் டிவிஷனுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த மாதிரி. அப்போ mod a by mod zன்னு வரும். mod a by mod z. அந்த mod z இந்த பக்கம் கொண்டு போனால் 1 into mod z னா mod z வந்துடும். இப்போ மொத்தமாக the whole power minus 1 இருக்குன்னா இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ the whole power 1னா வெறுமனே z by z minus a ன்னு கிடச்சிடும். if mod a less than mod z. So f of k என்றது நமக்கு இங்கே a power k இல்லையா? அப்போ z transformation of a power k ஓட ஆன்சர் z by z minus a. So final question is a transformation of sin n pi by 2. உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின் கூட நான் போஸ்ட் பண்ணேன், ஓகேவா? sin at, z of sin at, z of cos at, அதில் நம்ம z of sin n theta, z of cos n theta கண்டுபிடிப்போம். அது ஒரு ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க நான் சொன்னேன், ஓகேவா? அப்போ z transformation of sin n theta, இதனோட ரிசல்ட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். z sin theta divided by z into sin theta divided by z square minus 2z cos theta plus 1. Okay, இப்போ questionல நமக்கு தேவையான transformation z transformation of sin of n into pi by 2. அப்போ தீட்டாக்கு பதிலாக pi by 2 நம்ம ரைட் சைடில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ z into இது ஸ்மால் z sin தீட்டாக்கு பதிலாக pi by 2 by z square minus 2z into cos pi by 2 plus 1. இப்போ sin pi by 2ன்றது வந்து sin 90 இல்லையா? sin 90யோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்னா 1ன்னு தெரியும். அதே போல் cos 90யோட வேல்யூ வந்து 0. ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோரியர் சீரீஸில், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் எல்லாத்துலையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ண z மட்டும் வரும், z ஸ்கொயர். இது 0னா 0 into anything, இந்த டேர்ம் 0 ஆகிடும், ப்ளஸ் 1 வரும். அப்போ z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் sin n pi by 2 ஓட ஆன்சர் இதுதான். ஓகே, அடுத்த காணொளியில் இன்னொரு கொஷின் பேப்பரோட பார்ட் ஏ பார்க்கலாம், இல்லைனா இதே கொஷின் பேப்பரோட பார்ட் பி பார்க்கலாம். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.